ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆப்கானிஸ்தானினுடைய பஹ்ராம் விமானப்படை தளத்தை தங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார். ஆனா அதற்கு தாலிபான் அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. பஹ்ராம் விமான தளத்தை அமெரிக்கா மறுபடியும் கைப்பற்ற நினைக்கிறது ஏன்? உலக அரசியல்ல இதனுடைய பின்னணி என்ன என்பது பற்றி விவரிக்க இணைஞ்சிருக்காரு சிறப்பு செய்தியாளர் கார்கே. வணக்கம் கார்கே, ஓவர் டு யூ. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பஹ்ராம் அப்படின்ற விமானப்படை தளம், அந்த தளத்தை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்கிறது. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அமெரிக்கா 2001 ஆப்கானில் போரை நடத்தி 2021 வெளியேறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தில் தான் ஆப்கான் இருந்தது. அவங்க போனதுக்கப்புறமா இந்த விமானப்படை தளமும் ஆப்கானும் தாலிபான்களுடைய வசம் போயிருச்சு. அப்படி போய் 4 ஆண்டுகள் கழித்து திரும்ப அந்த விமானப்படை தளத்தை மட்டும் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ட்ரம்ப். ஏன் கேட்குறாரு? ட்ரம்ப்புடைய கோரிக்கை இப்படி இருக்க அதெல்லாம் முடியாது. ஆப்கானிஸ்தான் எப்போவுமே ஆக்கிரமிப்பை ஏற்றுக்கொண்டதில்லை. 20 ஆண்டு காலம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எங்களுடைய மண் ஒரு துளி கூட அந்நியர்கள் வேற்று நிலத்தை சேர்ந்தவர்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுதான் ஆப்கானிஸ்தானுடைய வரலாறு அப்படின்னு ஆப்கானுடைய தாலிபான்களுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு தகவலை தெரிவிக்கிறாரு. சரி, இந்த பஹ்ராம் இந்த விமானப்படை தளம் எங்கே இருக்குது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த விமானப்படை தளம் ஆப்கானிஸ்தானில் காபூல்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் இது எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா 1495 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஒரு மலைப்பாங்கான இடத்துல தான் அமைந்திருக்கிறது இந்த பஹ்ராம் அப்படின்ற இந்த விமானப்படை தளம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விமானப்படை தளத்தை இதுதான் அந்த பேஸ். ஓகே, இதுதான் அந்த தளம். இதை ஏன் குறி வைக்கிறாங்க? ஆப்கானிஸ்தான்ல தான் வெளியே போயிட்டாங்களே, 20 ஆண்டுகள் கழித்து வெளியே போயிட்டாங்களே அமெரிக்கா, அப்புறம் ஏன் இப்போ இதை குறி வைக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கு. இந்த பஹ்ராம் அப்படின்ற இந்த விமானப்படை தளம் 1950 உருவாக்குறாங்க. யாரு? சோவியத், ஒன்றிணைந்த சோவியத் உருவாக்குறாங்க. அதன் பிறகு 1980களில் சோவியத்துக்கும் ஆப்கானுக்கும் இடையில் நடந்த போரின் போது அமெரிக்கா இங்கே அவங்க கொஞ்ச நாள் இருந்து ஆப்கானுக்கு ஆதரவாகலாம் இந்த இடத்துல செயல்பட்டிருக்காங்க. அப்புறம் விரிவுபடுத்தி பெருசாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஓடுதளம் இருக்குது. ஒன்று 3.7 கிலோமீட்டர், இன்னொன்று 3 கிலோமீட்டர் அளவுக்கான ஓடுதளம் இருக்குது. அமெரிக்காவுடைய பெரிய ஜம்போ ஜெட் வரைக்கும் இங்கே இறங்கி இருக்கிறது. அதனால தான் 20 ஆண்டுகள் அங்கே அந்த நிலத்தை அமெரிக்காவால் கைப்பற்றி இருக்க முடிந்தது. அந்த விமானப்படை தளம் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்சியாக முதல்ல பாருங்கள். எல்லா வகையிலான இராணுவத்துக்கு தேவையான பொருட்களையும் இறக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விமானப்படை தளமாக இருக்குது. சரி, ஆப்கானிஸ்தானில் ஏன் அதை கேட்குறாங்க அப்படின்னா இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கு காரணம். இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய சிங்ஜியாங் மாகாணத்தில் இதுதான் அந்த பகுதி. இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய இந்த இடத்துலையும் உட்பட்டு, ஸோ அது ஒரு பெரிய மாகாணம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நியூக்ளியர் பிளான்ட், அதாவது உற்பத்திக்கானதாக இல்லாமல் மின்சாரம் மாதிரி இல்லாமல் அணு ஆயுதங்களுக்கான சேவைகளை, அணு ஆயுதங்களுக்கான சோதனைகளை அதெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற தகவல்கள் சமீபத்த நாட்களில் கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே அமெரிக்கா உலகத்தினுடைய எல்லா மண்டலங்கள்லேயும் அவங்க தங்களுடைய ஏர்பேஸ் அமைக்கிறத குறிக்கோளாக நோக்கமாக வச்சுருக்காங்க. அமெரிக்காவுடைய ஏர்பேஸ்
குறிப்பாக வந்து தெற்காசியாவில் பெரும்பாலான இடங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கப்போ இதை மையமாக வைத்து அவங்க வந்து காபூல் பக்கத்தில் நமக்கு ஒரு ஏர்பேஸ் இருந்ததுன்னா அது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே சீனாவுக்கு போக முடியும். குறிப்பாக 1 மணி நேரத்தில் அவங்களுடைய ஏவுகணைகளோ 1 மணி நேரத்தில் அவங்களுடைய விமானமோ போக முடியும் அப்படின்ற ஒரு டார்கெட்டுக்காக இதை கேட்கிறாங்க அப்படின்னு தெரிகிறது. ஆப்கானை இன்று பலரும் அங்கீகரிக்க மறுக்கக்கூடிய நிலையில் ஆப்கானும் கூட சீனாவுடைய உதவியை நம்பியிருக்கு. ஏன்னா ஆப்கானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை அப்படின்றது உறுதியாயிருச்சு. எப்போ அப்படின்னா 20 ஆண்டுகளாக சண்டை. இன்றைக்கி அவங்க வெளியில் போனாலும் கூட அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். இதை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு அப்படின்றதெல்லாம் மற்ற நாடுகள் ரஷ்யாவோ சீனாவோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் முடிந்த அளவு ஆப்கானுக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பழைய பட்டு வழிச்சாலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் சீனாவிலிருந்து ஆப்கான் அப்படியெல்லாம் போகக்கூடிய கதைகள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாரம்பரிய தொடர்பும் இருக்குது. அதனால சைனாவை அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம ஏர்பேஸ் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொன்று, அமெரிக்கா இங்கே வந்துட்டா, அமெரிக்கா திரும்ப காபூலுக்கு பக்கத்தில் வந்துட்டா ஆப்கான் வந்து மீண்டும் அமெரிக்காவுடைய கைவசம் போயிருமோன்ற அச்சமும் எழுந்திருக்கு. ட்ரம்ப் சொல்கிறாரு, இதனுடைய விளைவுகள் என்னன்றது அவங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பே ஒரு மிரட்டலை, ஒரு எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கைக்கு அவங்க கட்டுப்படுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஆபத்து வெறும் சீனாவுக்கு மட்டும் இல்லை. பாருங்கள், காபூலில் அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருந்தது அப்படின்னா ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா பல வகைகளில் செயல்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு தன்னுடைய விமானங்களை F-16 போன்ற விமானங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறது அப்படின்றது வரலாறு. இப்படி இருக்கிறப்போ காபூலில் அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருந்தது அப்படின்னா அமெரிக்கா நமக்கு நண்பன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது அமெரிக்கா யார் பக்கம் நிற்கிது அப்படின்ற பெரிய கேள்வியாக இருந்தது. அமெரிக்காவை பின்னாடி வச்சுட்டு தான் பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டாங்க அப்படின்ற தகவல்களை பார்த்தோம். அதையும் மீறி தான் நம்ம அவங்களை அட்டாக் பண்ணி கடைசியாக அமெரிக்காவே வந்து அமெரிக்கா மூலமாகலாம் பேச்சுவார்த்தைகளுக்கு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி திரும்ப பாகிஸ்தானை நம்மகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறத பார்க்குறோம். ஸோ அதனால் இந்தியாவுக்கு லாங் ஆங்கிளில் பார்க்குறப்போ நீண்டகால அடிப்படையில் ஒரு இந்தியாவுக்கு பக்கத்தில் ஒரு ஏர்பேஸ் இருந்ததுன்னா நமக்கு ஒரு த்ரெட்டாக கூட பார்க்கப்படும்ன்றது முக்கியமான ஒன்று. இன்னொன்று, வங்கதேச போர் நடக்கிறப்போ இந்தியா வங்கதேசத்தில் தன்னுடைய இராணுவத்தை களமிறக்கி இருக்கப்போ இந்தியாவை மிரட்டுவதற்காக அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுத கப்பலை, தன்னுடைய நீர்மூழ்கிய கப்பலையே நம்முடைய கடற்பரப்புக்கு அனுப்பியது. அப்போ நமக்கு உதவியது ரஷ்யா தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா வெளியில் நண்பனாக இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு ஏர்பேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா மீண்டும் சீனாவில், இந்தியாவில் எல்லாம் தங்களுடைய கைங்கரியத்தை காட்டுவதற்கு முயற்சிப்பார்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. தாலிபன்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க? முடியாதுன்ட்டாங்க. அமெரிக்கா என்ன முடிவெடுக்க போகிறது? மீண்டும் இந்த பகுதிகளில் பதற்றம் நிலவ போகிறதா? முழு போருக்கு ஆப்கான் ஆயத்தமாகிறதா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி கார்கே. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.